இந்த கருப்பனை கண்டதும் கெட்டியாக கரம் பற்றிக்கொள். எத்துணை தடைகள் வந்தாலும் அத்தனை இன்னல்களுக்கும் இடையிலே இந்த கருப்பன் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். உன்னை சந்திக்கவே கூடாது என்று ஒருவர் அங்கு செய்வினை செய்து கொண்டிருக்கின்றார். நான் சொல்லும் அடையாளத்தை மட்டும் நீ காதில் வாங்கிவிட்டு போ. அவரால் உனக்கு சில பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த மாற்றம் தனக்கா, தன் உயர்வுக்கா என்று நீ சந்தேகித்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கு செய்வினைத்தான் செய்கின்றார் என்று சொல்லிவிட்டேனே, அதன் பிடி எப்படி உயரத்தை காண முடியும்? அவர் உனக்கு கெடுதலை விளைவிக்கின்ற செயலை செய்து கொண்டிருக்கின்றார். உன்னை சுற்றி நடக்கும் வஞ்சனைக்கும் தீவினைக்கும் யார் காரணம் என்று தெரியாமல் உன் மனம் இவ்வளவு காலமாக கலங்கிக் கொண்டே இருந்தது. அந்த கலக்கத்திற்கு விடை கொண்டு வா கருப்பனே என்று இந்த ஐயனை நோக்கி நீ வந்திருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் இங்கு தாங்கி பிடிக்கும் கம்பாக வந்து இருக்கும் போது உன் இதயத்தின் வழி எனக்கு தெரியாதா? நான் உன்னுள்ளே இருந்துதானே உனக்கான விஷயத்தை போராடி கொண்டு இருக்கின்றேன் என்று உனக்கு தெரியாதா என என் பிள்ளையே, உன்னை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைத்தார் தெரியுமா? உன் செயலை வெற்றி பெறக்கூடாது என்று எப்படியெல்லாம் அங்கு பரிதவித்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா? நீ வெற்றி படிக்கட்டுகளில் ஏறும்போதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் எண்ணெய் ஊற்றி உன்னை சறுக்கல்களை சந்திக்க வைப்பதற்கு அவர்தான் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார். நீயோ கொண்டிருந்தாய் எல்லாம் சரியான பாதையில் தானே சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இறுதி கட்டத்தை எட்ட போகும் போது மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? கை தொடும் தூரத்தில் வெற்றி இருக்க போகும் போது மட்டும் ஏன் எனக்கு அந்த வெற்றி தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, அதற்கு காரணமே அவர்தான். அந்த வஞ்சனையும் செய்வினையும் உன் கூடவே இருந்துவிட்டு உனக்கு நல்லது செய்வது போல் செய்துவிட்டு உன் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பது போல் அங்கு நடந்துவிட்டு உனக்கு கெடுதலை விளைவிக்க அந்த ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார். அவர் யார் தெரியுமா? உன் அருகில் இருப்பவர்தான். உன் மீது அக்கறையாக இருக்க போகும் தருணத்தை இங்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஏற்ற சூழ்நிலையை உனக்குள் உருவாக்கி அவர் சொல்லபடித்தான் நீ அங்கு தலையாட்ட வேண்டும் என்பதற்காக எல்லாம் அப்படி செய்து கொண்டிருக்கின்றார். நீயோ நினைக்கலாம், ஏனப்பா எனக்கு மட்டும் இந்த சோதனை? நான் தான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்கவில்லையே, மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே உன்னிடத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொள்கிறாய். உண்மைதான், யதார்த்தம்தான் என் பிள்ளையே. அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நீ நினைத்துக் கொள்கிறாய். ஆனால் அவர்களோ என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் தெரியுமா? நம் கூடவே இருந்துவிட்டு நமக்கான செயலில் நமக்கு தோல்வி வந்து விட்டதே, ஆனால் அவர்கள் மட்டும் வெற்றியடைந்து விட்டார்களே, அவர்களுக்கு மட்டும் பேரும் புகழும் கிடைத்து விட்டதே, இங்கே அவர்கள் முன்னேறி விடுவார்களோ என்ற தயக்கத்தில் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கனவினிலே வருவது போல் அங்கு தீவினை செய்வது யாரென்று தெரியாமல் உன் மனதை உறுத்தி கொண்டே இருந்தாய். இதோ நான் சொல்லும் அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை அங்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன், உனக்கு நல்லதை செய்ய போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இதில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நீ தவறான விஷயத்தை செய்தாலும் கூட அதில் நீ நல்லதுதான் செய்து கொண்டிருக்கின்றாய். உன் முடிவு நல்ல முடிவுதான் என்றெல்லாம் அங்கு உனக்கு பக்கப்பாட்டு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவரை மட்டும் நீ உன் நடைப்படி ஏற்றிவிடாதே. ஏனென்றால் அவர்தான் உனக்கு கெடுதல் செய்து கொண்டு இருக்கின்றார் என்று அர்த்தம். அவர்தான் உன் தீவினைக்கும் வஞ்சனைக்கும் காரணமானவர் என்று அர்த்தம். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், உன் மீதும் உன் வாழ்க்கை மீது யார் ஒருவர் அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்போடும் நடந்து கொள்ள வேண்டும். நீ தவறு செய்யும் போது உன்னை தட்டி கொடுக்கவும் வேண்டும். இது தவறு என்று அவர்கள் தயக்கமின்றி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட உறவுகள் உன்னருகில் இருக்க போகும்போதுதான் உன் வெற்றி உனக்கானதாக அங்கு மாறும். என் பிள்ளையே, எத்தனை சோகங்கள் உன்னை வந்து தாக்கினாலும் அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க போவது உறுதியாகிவிட்டது. ஏனென்றால்
உன்னை கரம் பற்றி இருப்பது இந்த கருப்பனாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் கருமை வினைகள் எல்லாம் கரைந்து கொண்டு இருக்கின்றதே என்றே நினைத்துக்கொள். மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேனே, கண்ணீர் விட்டு நான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேனே, ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று என்னிடம் வேண்டிக் கொள்ளும் என் தங்கமே, உன் மனதில் உள்ள ஆசையும் கனவையும் நிறைவேற்றுவதற்கு இந்த கருப்பன் நான் வந்து விட்டேன். இனி நீ எதை தேடினாயோ இனி அதை நீ தேடி போக வேண்டாம். அதுவே உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலை வந்து விட்டது. உன்னருகில் இருக்க தகுதியானவர்களை மட்டுமே உன்னருகில் இருப்பதற்கு நான் அனுமதி கொடுக்க போகிறேன். யார் ஒருவரை விட்டு நீ பிரிந்தால் உன் வாழ்க்கை நலமாக இருக்குமோ அவர்களை விட்டு நீ பிரிய போகும் தருணம்தான் வந்து விட்டது. நீயோ அதற்காக மன கஷ்டத்தை நினைத்து வருந்தாதே. ஐயோ, அவர் நமக்கானவர், நம்மை பற்றி அல்லவா சிந்தித்து கொண்டிருந்தார், நாம் எதை செய்தாலும் நல்லது என்றல்லவா சொல்லி கொண்டிருந்தார் என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. உன்னருகில் இருக்க தகுதியற்றவர்களை நான் உன்னிடம் அனுமதி கேட்கப் போவதே கிடையாது. யார் தடுத்தாலும் சரி, இந்த கருப்பன் சொல்வதுதான் உண்மை. என் பிள்ளையே, அவரை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்து உனக்கு வேண்டிய நல்லதை நான் செய்தே தான் திருவேன். வருகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ கவலைப்படாதே. எத்துணை சோகங்கள் உன்னை வந்து தாக்கினாலும் அத்தனையும் தாண்டி உன்னை முன்னேற்ற பாதைக்கு தொடர்ந்து முன்னேறி கொண்டு இரு என்று சொல்வதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். ஐயப்படும் விஷயத்திற்கெல்லாம் உனக்குள் இருக்கும் வழியை உணர்ந்து கொண்டு உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த கருப்பன் நான் ஓடோடி வந்து இருக்கின்றேன். வாழ்க்கையை வழிநடத்துவது எவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளையும் கடந்து வருவது பல யுகம் போல் அல்லவா இங்கு தோன்றிக் கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொள்ளாதே. கஷ்டம் என்று நினைத்தால்தான் அது பெரும் சுமையாகும் கஷ்டமாகும் இருந்து கொண்டு இருக்கும். அதை சவால் என்று ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையின் பயணத்தை நீயும் யாரையும் எதிர்பார்க்காமல் உன் பயணத்தை மேற்கொண்டு இரு. என் தங்கமே, உனக்கு என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்று இந்த கருப்பனை தவிர வேறு யாருக்கு தெரியும்? என் குழந்தைகளின் வாழ்வில் கலங்கர விளக்கமாக நானே வந்து உன்னை ஒளியேற்றத்திற்கு தயாராக்கி விட்டேன். இந்த ஐயன் நான் இருக்கும்போது உன் வெற்றியை தராமல் இருப்பேனா? யார் ஒருவர் உன்னை நிராகரித்து விட்டு சென்றார்களோ, யார் ஒருவர் உன்னை விட்டு விட்டு விலகி சென்று விடலாம் என்று நினைத்தார்களோ அவர்களை பற்றி எல்லாம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. ஏனென்றால் அவர்களின் காரியம் முடிந்த பிறகு அப்படி நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். சுயநலம் கருதி பழகுவர்களை விட்டு நீ விலகி விடுவதுதான் நல்லது. யார் ஒருவர் தன்னலமற்ற விஷயத்தை அங்கு கையாண்டு கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்கானவர்கள். யாருமே எந்த எதிர்பார்ப்பின்றி யார் ஒருவருக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் உனக்கானவர்கள். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன். உனக்கு நல்லதும் நம்பிக்கையும் தரும் தருணத்தை இந்த கருப்பன் உருவாக்கி விட்டேன். என் தங்க பிள்ளையே, மனதில் இருக்கின்ற வழிகளையும் கஷ்டத்தையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டி இருக்கும் போது நீ எதற்காக எண்ணியது நடக்கவில்லையோ என்று எண்ணி கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உள்ளும் புறமும் ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டு இந்த கருப்பனை நிலையாக கொண்டு நீ வெற்றி நடை போட்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டு இரு. தோல்வியும் பயத்தையும் கண்டு அச்சப்பட்டு கொண்டே இருக்காதே. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி, தர்மத்தை பின்பற்றுவதை மட்டுமே நீ விலகி விடாதே, அதை மறந்து விடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தால் கஷ்டங்கள் மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கும். அதையும் தாண்டி உனக்கான வெற்றி பயணத்தை தருவதற்கு இந்த கருப்பனாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் இடையில் எத்துணை போராட்டத்தை தான் நான் நடத்தி கொள்வது என்றுதானே நீ யோசிக்கின்றாய். அந்த போராட்டத்திற்கு துணை நின்று கொண்டு இந்த கருப்பனை உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். உனக்கு கெடுதல் செய்தவர்களை நான் பதம் பார்த்து கொள்கிறேன். என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் என்று சொல்லிவிட்டு பிறகும் நான் அவர்களை பார்த்து கொண்டு அமைதி கொள்வேனா என? என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ தைரியமாக முன்னேறி கொண்டே இரு. உன் வெற்றிக்கான செயல் உனக்கானதிலிருந்து நான் உன்னை அங்கு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதை விட வேறு என்ன இருக்க போகிறது? நீ எண்ணிய காரியத்தை எண்ணியபடி செயல்படுத்துவதற்கு தர்மம் மட்டும்தான் உனக்கு வழிகாட்டப் போகிறது. உன் வாழ்க்கையாக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக கலங்கி
உறங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே. வருவது வரட்டும். உன் வஞ்சனைகளும் செய்வினைகளும் வேரோடு அறுத்தறிந்து உனக்கு நல்ல பாதையும் நல்லறிகுறையும் காண்பிப்பதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு வெற்றியைத்தான் நான் கொடுக்க போகிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லது நடக்கும் என்ற ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். நீ தடைப்பட்ட விஷயத்தை நினைத்து வருந்தாதே. தடைப்பட்ட விஷயத்தை தடையில்லாமல் நான் காப்பதற்கு வந்து இருக்கும்போது, இந்த கருப்பன் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? நிச்சயம் உனக்கு வெற்றிதான் கிடைக்கப் போகிறது. 18ஆம் படி கருப்பசாமி போற்றி.